அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்கு நன்கு அறிமுகமான இருபெரும் மனிதர்களுக்கு இடையில் கல்லூரி எல்லைகளுக்கும் பல்கலைக்கழக வளாகங்களுக்கும் பழகி கொண்டிருக்கும் கலைக்கோவனை இடையில் நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த மாபெரும் அரங்கில் மாடக் கோயில்களை ஏற்கனவே நீங்கள் அவற்றை பார்த்திருந்த போதும் அவை எப்படிப்பட்ட கோயில்கள், ஏன் அவற்றை மாடக் கோயில்கள் என்று அழைக்கிறது, எந்த வகையில் அவை வரலாற்றுக்கு உதவுகின்றன என்பதை பற்றியெல்லாம் மிகச் சுருக்கமாக, அதே சமயத்தில் படக்காட்சியாக உங்கள் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்றே என்னை அழைத்திருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாடக் கோயில்களை பற்றி ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி நடத்திய திரு அரவிந்த் அவர்கள் இந்த மாடக் கோயில்களால் ஈர்க்கப்பட்ட திருச்சிராப்பள்ளியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். நாகப்பட்டினம் வரும் வழியிலெல்லாம் இந்த ஊரின் பெயரை அறிவிப்பு பலகைகளில் எழுதியிருப்பதை பார்த்தேன். சில இடங்களில் 3 சுழி நா போட்டு பட்டணம் என்று இருக்க வேண்டியதை பட்டினம் மாற்றி குடித்திருக்கிறார்கள். இது நாகப்பட்டினம். பட்டினம் என்றாலே துறைமுக நகரம் என்று பொருள். நாகப்பட்டினம் என்றுதான் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்துணை கோயில் கல்வெட்டுகளும் இந்த ஊரின் பெயரை அழைக்கின்றன. ஆனால் என்னவோ தெரியவில்லை, 3 சுழி முன்னால் ஒரு இப்பு போட்ட நாகப்பட்டினம் என்று இந்த ஊரை கடுமையாக அழைக்கிறார்கள். இன்னும் சிலர் மிக்க பிரியத்தோடு நாகப்பட்டினத்தை சுருக்கி நாகை என்றும் அழைக்கிறார்கள். தயவு செய்து ஊர்களின் பெயர்களை சுருக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த ஊர்களின் பின்னால் வரலாறு இருக்கிறது. எங்கள் ஊரை எடுத்துக்கங்களேன். நான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வரேன். ஆனால் எல்லாரும் திருச்சிராப்பள்ளின்னு சொல்ல மாட்டாங்க, திருச்சின்னு சொல்லுவாங்க. ஊர் பேர் சிராப்பள்ளி. ஒரு மரியாதைக்கு முன்னால் திரு போட்டு ரெண்டும் சேரும்போது புணர்ச்சியினால ஒரு இச்சு வருது. ஆனால் ராப்பள்ளியை கட்டிட்டு அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு திருச்சின்னு அழைக்கிறாங்க. இந்த திருவையை இச்சியும் எடுத்தீங்கன்னா எங்கள் ஊர் பேர் சி. நீங்கள் ஒத்துப்பீங்களா, விரும்புவீங்களா? திருச்சிராப்பள்ளின்னு சொல்லும் போதே பள்ளி சிரா 2 சொற்கள் வந்து வரலாறு பேசுது. நாகப்பட்டினம்னு சொல்லும் போதே அது பற்றிய வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்பேற்பட்ட வரலாறு இந்த ஊருக்கு! தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஊர்களில், வரலாற்று செழிப்புடைய ஊர்களில் நாகப்பட்டினம் உண்டு. நாகப்பட்டினத்துடைய வரலாறே ஒரு நாள் பேசலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கு. ஆனால் இப்போ மாடக் கோயில்களை பார்ப்போம். இந்த காட்சியில் நடுவில் ஒரு ஆடவல்லானோட முகத்தை பார்க்குறீங்க, நடராஜர். இந்த ஆடவல்லான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திரன் காலத்தில் உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு கற்சிற்பம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது எங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வழக்கமான கோயில், கூத்தப்பா மருதீஸ்வரர்னு பேர். கோபுரத்திலிருந்து இறைவன் இருக்கிற இடம் வரைக்கும் ஒரே மட்டத்தில் இருக்குது. நீங்கள் கோபுரம் வழியாக கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நேரடியாக உள்ளே வந்து இறையகத்தை பார்த்து இறைவனை கும்பிட்டுட்டு போகலாம். இது வழக்கமான கோயில், எல்லா இடங்கள்லையும் இருக்கின்ற கோயில். இதை ஏன் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னா, இதை பார்த்தா தான் மாடக் கோயில் அப்படின்னா என்ன வேறுபாடுங்கிறது உங்களுக்கு புரியும்.
இது இன்னொரு கோயில், திருவாசி மாத்தூரை வரதீஸ்வரர் கோயில் எங்கள் மாவட்டத்தில் தான் இருக்குது. இதுவும் கோபுரத்திலிருந்து நேரடியாக ஒரே மட்டத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதனால் இதுவும் ஒரு இயல்பான கோவில், நம்ம நீலாயுதாட்சி கோயில் போல. இப்போ பாருங்க, இதில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். கீழே ஒரு வெற்று தளம் இருக்கு. இந்த தளத்துக்கு மேலே தான் இறை கோயில் இருக்கு. இந்த கீழே இருக்கிறது ஒரு இறையகம் இல்லாத, எந்த இறை வடிவமும் இல்லாத ஒரு அமைப்பு. இந்த மேடை போன்ற இறையகம் இல்லாத அமைப்புக்கு மேலே தான் இறை கோயில் அமைக்கிறாங்க. இதைத்தான் மாட கோயில்னு சொல்கிறோம். படிக்கட்டுகள் பாருங்கள், நீங்கள் நேரடியாக உள்ளே போக முடியாது. படியேறி மேலே போய் தான் இறைவனை பார்க்கணும். இதுக்கு மேலே இருக்கிறது தான் இறையகம். இந்த கீழே இருக்கிறது அது ஒரு தனி தளம். இதை நம்ம வெற்று தளம்னு சொல்கிறோம். ஏன்னா உள்ள ஒன்றும் இருக்காது, வெறும் கட்டுமானம் மட்டும்தான். இது அதே போல் இன்னொரு மாடல். கீழே இருக்கிறது வெற்றுத்தளம், அங்கே இறை வடிவம் இருக்காது. படிக்கட்டில் ஏறி போய் தான் மேலே நீங்கள் இறைவனை வணங்க வேண்டியது. இது பிற மாவட்டங்களில் இருக்கின்ற மாட கோயில்கள். எல்லாம் மாட கோயில்கள் தான். படிக்கட்டுகள் இருக்குது, மேலே போய் தான் இறைவனை வணங்கணும். கீழே இருக்கிறது வெற்றுத்தளம். சாதாரண கோயிலுக்கும் மாட கோயிலுக்கும் உள்ள வேறுபாடு இந்த படங்கள் மூலமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும். மாட கோயில்னால் கீழே இறைவன் இருக்க மாட்டார், படிகள் இருக்கும், ஒரு வெற்றுத்தளம் இருக்கும். நீங்கள் மேலே ஏறி போய் தான் இறைவனை பார்க்க வேண்டியிருக்கும். அதுதான் வெற்றுத்தளம். இங்கே இருக்கிற ஒரு தளம் அப்படிங்கிறதுக்கு 3 உறுப்புகள் இருக்கு. நம்ம தலை, உடம்பு, கால் இருக்கிற மாதிரி இங்கே தாங்கு தளம். அந்த கட்டடத்தை தாங்கிறதுனால இதுக்கு தாங்கு தளம்னு பேர். இடையில சுவர், மேலே கூரை. இதுதான் வெற்றுத்தளம். இந்த தளத்துக்கு மேலே தான் இறை வடிவம் வருது. இது மாடக்கோயில், இது சாதாரண கோயில். நம்ம ஊரில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 10 மாடக்கோயில்கள் இருக்கிறது. மலையீஸ்வரம், சட்டநாதர், கீழ்வேலூர், தேவூர், வலிவலம், கீழையூர், சிக்கல், அம்பர், பெருங்கடம்பூர், திருமருகல். நான் உரையில் பேசின போது 9 மாடக்கோயில்கள் தான் சொன்னேன். ஆனால் 10வது மாடக்கோயில் திருமருகல் இருக்கிறத இங்கே இருக்கின்ற வட்டாட்சியர் ஒரு ஒலிப்பேடை அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் மருகலும் மாடக்கோயிலுங்கிற ஒரு குறிப்பாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே நான் மருகலையும் போய் பார்த்து வந்தேன். மருகல் மாடக்கோயில் தான். நாகப்பட்டினத்திற்கு பல சிறப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சிறப்பு இங்கே இருக்கிற வருவாய்த்துறை அலுவலர்கள் கூட வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கிறார்கள். வட்டாட்சியர் திரு ராமச்சந்திரன், அமுதா போன்றவர்கள் மிகச்சிறந்த ஆய்வுகளை செய்து வரலாற்றுக்கு பெரிய தூண்களைப் போல உதவி வருகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டு கோயில்களில் இருக்கிற இறை வடிவங்கள், பெண் இறை வடிவங்களுடைய பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு புரியாத அபிதகுஜாம்பாள் இப்படியெல்லாம் வடமொழி பெயர்களாக இருக்கும். ஆனால் நாகப்பட்டினத்தில் இருக்கிற மாட கோயில்களில் எல்லாமே நல்ல தமிழ் பெயர்கள். வனமுறை அம்மன், தேன்மொழி ஒரு அம்மனோட பேர், மாழையும் கண்ணி, வேல்நடுன் எண்ணி, வண்டுவார் குழலி, பூங்குழலி, எவ்வளவு அழகழகான தமிழ் பெயர்களை இந்த மாட கோயில் இறைவி பெயர்களாக இருக்கின்றார்கள். இந்த கோயில்களை தான் யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செஞ்சோம். மாட கோயில்களை யார் எடுத்திருப்பா, எந்த காலகட்டத்தில் இந்த கோயில்கள் வந்திருக்கும். அப்போது கோச்சங்கனான் என்ற பெயரை நம்முடைய பதிகம் பாடிய பெருமக்கள் இருக்கிறாங்க, சம்பந்தர், அப்பர், இவங்கெல்லாம் இவரை பாராட்டுறாங்க. கோச்சங்கனான் தான் இந்த மாட கோயில்களை இருக்கார். அப்போ அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்னு ஒரு ஆய்வு செய்த போது கரிகாலனுக்கு பின்னாலேயும் விஜயாலயனுக்கு முன்னாலேயும் வாழ்ந்த சோழ அரசர் என்ற செப்பேடுகள் சொல்வது, சில கல்வெட்டுகள்லேயும் அவருடைய பெயர்கள் வருது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பொதுக்காலம் 5ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய சோழ பேரரசராக கோச்சங்கனானை கொள்ள வேண்டியிருக்கு. இந்த கோச்சங்கனான் ஒரு பெரிய கலை வடிவத்தை, ஒரு பெரிய புரட்சிகரமான கலை வடிவத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குறார். அதுக்கு முன்னால் செங்கல்லால் கட்டப்பட்ட சாதாரண கோயில்கள் இருந்த போது காவிரியில் அடிக்கடி வெள்ளம் வருது இல்லையா, அதுவும் அந்த காலத்தில் வெள்ளத்தை தடுத்து நிறுத்தவோ அல்லது குறைத்து கொள்ளவோ வழியே கிடையாது. அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போகும்போது
பல நிலங்கள், ஊர்கள், கோயில்கள் இப்போ கூட நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க. வடபுறத்தில் ஏற்பட்ட இழப்பு தான். அந்த காலத்தில் பேரிழப்புகள் இருந்தது. திருவரங்கம் கோயிலே அதனுடைய மடப்படிக்காக கொடுக்கப்பட்ட 2 கிராமங்கள் காவிரி வெள்ளத்தில் அழிஞ்சு போய் ஒன்றுமே செய்ய முடியாமல் சங்கடப்பட்டு முதற் குலோகத்தின் காலத்தில் ஒரு போர்க்கால அடிப்படையில் இப்போ நம்ம பேசுகிறோம். அந்த அடிப்படையில் அந்த கிராமங்களை மறுவிளைவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு தடுப்பு சுவர் போல வெற்றுத்தளம் என்ற ஒரு புதிய கலை உத்தியை இந்த கோச்சங்கனார் பயன்படுத்தியிருக்கிறார். 5ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட ஒரு அரிய சிந்தனை தமிழ் மண்ணில் விளைந்திருக்கிறது. தமிழக கலை வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனை, ஒரு புரட்சி என்று கூட சொல்லலாம். பல மாட கோயில்களில் இந்த மன்னனுடைய வடிவங்களை வைத்திருக்கிறார்கள். இது கோச்சங்கனான் தானா என்பது நமக்கு தெரியாது, ஏனென்றால் கல்வெட்டு சான்றுகள் இல்லை. ஆனால் அந்த கோயில்களிலே இந்த வடிவத்தை வைத்து இதுதான் மன்னர் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இது தேவூரில் இருக்கிறது. அடுத்தது அம்பரில் இருக்கின்ற வடிவம். மருகலில் ஒரு இந்த மன்னனுடைய வடிவத்தை வைத்திருக்கிறார்கள். வலிவலத்தில் கூட இந்த மன்னனுடைய வடிவத்தை பார்க்க முடிகிறது. இந்த 4 ஊர்களிலும் இந்த கோச்சங்கனான் என்ற மன்னனுடைய வடிவத்தை நமக்கு பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாடக்கோயில்களில் முதன்மையானது மலை ஈஸ்வரர். இது பல்லவர் காலத்திலிருந்து ஒரு சிறந்த கட்டடமாக இருந்திருப்பதை அங்கு இருக்கின்ற ஒரு சிற்பத்தின் வாயிலாக அறிய முடிகிறது. இன்னொரு சிறப்பு, இந்த நாகப்பட்டினம் ஏறத்தாழ 100 ஆண்டு காலம் டச்சுக்காரர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அப்படி இருந்தபோது டச்சு ஆளுநர் ஒருவர் இந்த கோயிலை பழுது பார்த்து திருப்பணி செய்திருக்கிறார். ஒரு வெளிநாட்டு அரசர் தமிழ்நாட்டு கோயிலை, அதுவும் மாட கோயிலை திருப்பணி செய்திருக்கிறார். அதை இன்றைக்கும் நீங்கள் கல்வெட்டுகள் வழி பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் 3 மொழி கல்வெட்டுகள் இருக்கின்ற ஒரே திருக்கோயில் நாகப்பட்டினம் மலையீஸ்வரம் தான். டச்சு மொழியில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. இந்த கோயிலின் இன்னொரு சிறப்பம்சமாக மலையீஸ்வரத்தில் ஒரு அற்புதமான சிம்ம சிற்பத்தை, அமர்ந்திருக்கின்ற வகையில் ஒரு சிம்ம சிற்பத்தை அங்கே செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இது வெறும் சிம்மமாக இருந்தால் நம்ம விட்டுறலாம், எல்லா கோயிலையும் இருக்கிறது. ஆனால் அதனுடைய மார்பு பகுதியில் சிவபெருமானும் உமையும் அமர்ந்திருப்பது போல ஒரு அந்த இறை வடிவத்தை உமாமகேஸ்வரர்னு சொல்கிறாங்கல்ல, அதை காட்டியிருக்காங்க. இது காலப்போக்கில் அழிஞ்சதுனால இப்போ ஒரு புதிய காட்சியாக அதை கோயிலிலே வைத்திருக்கிறார்கள். இந்த பழைய சிற்பமும் அங்கே காப்பாற்றப்பட்டு வருகிறது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மாமல்லபுரத்தில் இந்த சிற்பம் இருக்கிறது. இது பல்லவர் காலத்தில் செய்யப்பட்டது. இந்த சிற்பத்தை போலவே இதுவும் சிம்மத்தின் மார்பிலே உமா சிவன் இருவரையுமே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இது அதனுடைய அண்மை காட்சி. இது சட்டைநாதர் கோயில் நாகப்பட்டினத்தில் இருக்கிறது. இதுவும் மாட கோயில் தான். கீழே முழுவதுமாக வெற்றுத்தளத்தை காட்டி அதன் மேல் ஒரு பெரிய மண்டபம், இங்கே விமானத்தை காட்டியிருக்கிறார்கள். மிக அழகான அருமையான கோயில். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிகச்சிறந்த கோயில். இதனுடைய விமானம் இங்கே இருக்கின்ற இந்த ஆடல் தோற்றம் நாகப்பட்டினத்தில் வேறு எந்த கோயிலும் கிடையாது. மூர்த்தவ தாண்டவம் என்று சொல்வார்கள். சிவபெருமான் 108 தாண்டவங்கள் ஆடியதாக சொல்வார்கள். அதில் ஒரு சிறப்பும் மிகுந்த தாண்டவம். இதில் பார்த்தீர்கள் என்றால் சிவபெருமானுடைய பிள்ளைகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். விஷ்ணு, நான்முகன், உடன் இருக்கக்கூடிய நாரதர் எல்லோருமே இசைக்கருவிகள் வாசிப்பவர்கள் போல. இறை வடிவங்களை விட்டு விடுங்கள். அந்த இசைக்கருவிகளை பார்த்தீர்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் வாசிக்கப்பட்ட கருவிகளோட பட்டியல் நமக்கு கிடைப்பதோடு இந்த தாண்டவம் எப்படி நிகழ்த்தப்பட்டது என்பதையும் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இது கீழ்வேளூர். உங்களில் பலர் இந்த கோயிலுக்கு போயிருக்கலாம். அது சோமாஸ்கந்தர் விமானம். இது முதன்மை இறைவனுடைய விமானம். 2யுமே மாட கோயிலாக அமைத்திருக்கிறார்கள். சோமாஸ்கந்தர்லாம் உங்களுக்கு தெரியும். இதுதான் சோமாஸ்கந்தர் வடிவம். பிற சமயங்கள் நம்முடைய நாட்டில் வலிமையாக இருக்கிற காலத்தில் துறவரம் தான் மேம்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் குடும்பம் முக்கியம் என்கிற ஒரு எண்ணத்தை மக்களிடையே விதைப்பதற்காக இந்த இறை வடிவத்தை தோற்றுவித்தார்கள். அப்பன், அம்மா, பிள்ளை
என்ற ஒரு கூட்டு உறவை இதன் மூலமாக அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த வடிவம் மிகச் சிறப்பாக மாடக் கோயில்களிலே பின்பற்றப்பட்டிருக்கிறது. எல்லா மாடக் கோயில்களிலும் முதன்மை இறைக்கு இணையாக சோமாஸ்கந்தருக்கும் மாடக் கோயில் அமைப்பில் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த கீழ்வேளூர் விமானம் மிகச்சிறந்த நாகப்பட்டினம் மாடக் கோயிலாகும். இதில் வெற்றுத்தளமும் காட்டி மேலே 3 தளங்களில் மிகச்சிறப்பாக முழுவதும் கருங்கல் கட்டுமானம். இங்கே இருக்கின்ற மாடக் கோயில்களில் முழுவதும் கருங்கல் கட்டுமானமாக கிடைக்கின்ற மிகச்சிறந்த மாடக் கோயில். பொதுவாக நாம் கோயில்களுக்கு போனோம்னா வீணா வாசிக்கிற மாதிரி சிவபெருமானை பார்ப்போம். அதுக்கு வீணாதர சிவபெருமான்னு பேர். தெற்கில் இருந்தால் தட்சிணாமூர்த்தி, வீணாதர தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம். இந்த ஒரு கோயிலில் தான் தமிழ்நாட்டில் 2 வீணை வாசிக்கிற சிவ வடிவங்களை பார்க்க முடியுது. ஒன்று அமர்ந்து கொண்டு வாசிக்கிறார், இன்னொன்று நின்றவாறு வாசிக்கிறார். அதுவும் கால்களை குறுக்கீடு செய்து. அந்த சிற்பங்கள் செய்யப்பட்ட காலத்தில் என்ன மாதிரியான வடிவங்கள் அந்த வீணைக்கு இருந்ததுங்கிறத கூட இந்த படங்கள் நமக்கு தெளிவாகும். இது கீழ்வேளூரில் இருக்கிற அற்புதமான செப்பு திருமேனி. தமிழ்நாட்டில் வர எந்த கோயிலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலேயே எந்த கோயிலையும் கிடையாது. கீழ்வேளூர் மாடக் கோயிலில் மட்டும்தான் இருக்குது. அர்த்த சுவஸ்திக கரணம்னு இதை சொல்லுவாங்க. பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்தில் 108 கரணங்கள் பற்றி பேசுகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான கரணம் நமக்கு கீழ்வேளூர் கோயிலில் இந்த திருமேனி கிடைக்குது. இந்த திருமேனிக்கும் இசைக்கருவிகள் வாசிப்பவர்களாக அலைமகள், மலைமகள் எல்லாருமே, நான்முகன், விஷ்ணு அவர்களும் செப்பு திருமேனிகளாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த கீழ்வேளூர் கோயிலை திருப்பணி செஞ்சவங்க மராத்திய அரசர்கள் தங்களுடைய வடிவங்களை அவங்க அங்கே அமைச்சு கீழே பேரும் எழுதியிருக்காங்க. துக்காஜி, தொளஜாஜி. இந்த கீழ்வேளூர் கோயிலை சுற்றி வரும்போது வெளிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அற்புதமான இடம். இந்த புத்தக காட்சி போலவே அந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் கலை எப்படி இருந்தது, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள உறவு எப்படி இருந்தது, பிள்ளை பேறு எப்படி நிகழ்ந்தது. நீங்கள் அந்த விலங்கியல் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. யானை குட்டி போடுறதை சிற்பமாக வடிச்சிருக்காங்க. தமிழர்கள் எதையுமே கூர்மையாக பார்க்கக்கூடியவர்கள், பதிவு செய்யக்கூடியவர்கள். இந்த யானை குட்டி இடுகின்ற காட்சி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச 2 கோயிலில் தான் இருக்குது. ஒன்று இது, இன்னொன்று எங்கள் மாவட்டத்தில் துடையூர் சோழர் கால சிற்பமாக அதை காட்டியிருக்கிறார்கள். மேலே பார்த்தீங்கன்னா பல்லக்கில் போகிறாங்க. பல்லக்கில் போகிறது நமக்கு தெரியும், ஆனால் எப்படி போகிறாங்க, அந்த அம்மா பிடிச்சுக்கிறதுக்கு கூட மேலேருந்து இந்த பஸ்ஸில் தான் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு தொங்கலை நீங்கள் பார்க்கலாம். இது தேவூர் மாடக் கோயில். மாடக் கோயிலுடைய பின்பகுதி கீழே இருக்கிறது வெற்றுத்தலம். அது சோமாஸ்கந்தருக்கான மாடக் கோயில். இங்கே இருக்கிறது தான் முதன்மை இறைவனுக்கான மாடக் கோயில். இந்த மாடக் கோயிலில் இருக்கிற மிகச்சிறப்பான சிற்பங்கள், அது முருகனுடைய உலா. முருகப்பெருமான் எப்படி உலா போவார் அப்படிங்கிறத அதில் காட்டியிருக்காங்க. முருகனுக்கு பொதுவாக வாகனம் மயில்னு நினைப்பீங்க, முருகனுக்கு யானையும் வாகனம். அந்த யானை மேலே அவர் போகிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதியின் பேர். தமிழ்நாட்டில் ஒரு 10-15 கோயில்களெல்லாம் அது இருக்குது. கணபதி தன்னுடைய மனைவியோடு கலவியில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சி. அது ஒரு கர்ப்பிணி பெண்ணை கணவன் எப்படி போற்றணும், எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி கவனிக்கணுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு அழகான சிற்பம். இதுவும் இந்த கோயிலில் படைக்கப்பட்டிருக்கிறது. சோழர் கால இறை ஊர்வலம் போகிற காட்சி போல சாமிக்கு படையல் எடுத்துகிட்டு போவாங்க. காலையில் மத்தியானம் இரவு இறைவனுக்கு படையல் கொடுக்குறது. அந்த காலத்தில் அதை பூதங்கள் எடுத்து போன மாதிரி ஒரு கற்பனை. அங்கே பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க, இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க, படையல் எடுத்துகிட்டு போகிற காட்சி. இது ஒரு ஆடல் காட்சி. இதுவும் அதே கோயில் கீழ்வேளூரில் இருக்கு. இது வலிவலம்ங்கிற மாடக்கோயில். இது தேவூருக்கு பக்கத்தே இருக்குது. மிகச்சிறந்த மாடக்கோயில். இதில் என்ன சிறப்புன்னா, இந்த கோயிலை சுற்றி குளங்கள் இருக்கு. ஒரு குளத்துக்கு பேர் ராஜாதித்தன் குளம். 4 பக்கமும் குளங்கள் பெற்ற ஒரே மாடக்கோயில் என்று சொல்லலாம். இந்த கோயிலில் இருக்கிற ஆடவர்லாம் செப்பு திருமேனி மிக அற்புதமான திருமேனி. அதோடு இருக்கின்ற உமையின் திருமேனியும் அழகானது. கீழையூர்
இந்த 10 மாட கோயில்களில் 9 சிவன் கோயில்கள், ஒன்றே ஒன்று தான் பெருமாள் கோயில். இது அந்த பெருமைக்குரிய பெருமாள் கோயில். இதுதான் விமானம். இதில் வந்து பெருமாள் படுத்துட்டார். அதனால் அந்த விமானம் வந்து சாலை விமானமாக கோபுரம் மாதிரி, ஏன்னா அவருடைய நீளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இறையகத்தினுடைய மேல் உறுப்புகள் பெருசுபடுத்தப்பட்டு. இங்கே அம்மன் 2 பேர் இருக்காங்க, ஆண்டாள் அதிரூப தாயார்னு தாயார். 2 பேருக்குமே மாடக்கோயில் தான். எப்படி இறைவனுக்கு மாடக்கோயிலோ அதே போல் இவர்களுக்கும் மாடக்கோயில்களை அமைத்திருக்கிறார்கள். சிக்கல் தெரியும் உங்களுக்கு. சிக்கல்னாலே முருகன் கோயில்னு நினைப்பீங்க, சிங்கார வேலங்கிறது தான் நினைவு போகிறோம். ஆனால் இதுவும் சிவன் கோயில் தான். இந்த கோயிலில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா, மரங்கள் குளங்கள் இதெல்லாம் இறைவனை வழிபட்ட மாதிரி ஒரு கல்வெட்டு அங்கே இருக்குது. படங்களும் காட்டியிருக்காங்க, இன்னென்ன மரங்கள் வழிபட்டது, இன்னென்ன குளங்கள் வழிபட்டது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மரங்களும் குளங்களும் இறைவனை வழிபடுமான்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை ஏன் அந்த மாதிரி காட்டி செதுக்கியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டும் வாழ்க்கைக்கு முக்கியம். மரங்களும் முக்கியம், நமக்கு குளங்களும் முக்கியம். நீங்கள் அசோகர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சரித்திரம் படிக்கிறவங்கள்ட்ட நம்ம கிண்டல் கூட பண்ணுவோம். ராஜா என்ன பண்ணார், குளம் வெட்டினார், மரம் வச்சார், அவ்வளோதான். அதைத்தான் நம்ம இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கும் தேவைப்படுது. அதை அவர்கள் புனிதப்படுத்துகிறார்கள். இறைவனை வணங்கிய மரம் என்றால் அந்த மரத்தை வெட்ட மாட்டார்கள். இறைவனை வணங்கிய குளம் என்றால் அந்த குளத்தை அசுத்தப்படுத்த மாட்டார்கள், அதை வற்றி போக செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் அந்த ஒரு புனிதமான நினைவோடு அவற்றையெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். சிக்கல் இறையக மாடக்கோயில். இங்கே ஒரு அற்புதமான பிள்ளையார் சிற்பம் இருக்குது. இது வந்து நம்ம 108 கரணங்கள் பார்க்குறோம்ல, அதில் ஒரு வித்தியாசமான கரணம் தமிழ்நாட்டில் ஒரு 6 கோயில்களில் தான் இருக்குது. இது ஒரு முக்கியமான கோயில். இந்த கரணத்துக்கு பேர் தண்டபக்ஷம். முழங்கால உயர்த்தி மார்பளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது தண்டபக்ஷம். அம்பர் பெருந்திருக்கோயில், இதுவும் ஒரு பழமையான கோயில். இதில் இருக்கிற ஒரு அற்புதமான சிற்பம் இந்த கீதாபதேசம். தமிழ்நாட்டில் சோழர்களான கீதோபதேசம் இந்த கோயிலில் மட்டும்தான். இது ஒரு பிரபோத கூடு சிற்பம் போல் காட்டியிருக்காங்க. ஒரு தேரோட வடிவம், கிருஷ்ணன், பின்னால் அர்ஜுனன். இது மருகல் கோயில், நல்ல அழகான மாட கோயில். இது இறையகம். இங்கே சப்த மாதா இருக்காங்க, 7 அன்னையர்கள். அதில் சாமுண்டி. ஏன் இதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த சாமுண்டியோட தலையில் முழு மண்டை ஓடு காட்டியிருக்கேன். தமிழ்நாட்டில் முழு மண்டை ஓடு ஒரு இறைவனுடைய தலையில் காட்டப்படுறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான காட்சி. இதில் அதை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். இது ஒரு கதை இருக்கு, சம்பந்தர் பாடியிருக்காரு. அந்த அம்மா செட்டி பெண், அவருடைய கணவர். இந்த பையன் அந்த பொண்ணுக்கு அத்தை பையன். இந்த அப்பாவுக்கு ஒரு 7 பொண்ணுங்க, அதில் அது கடைசி பொண்ணு. அவர் இந்த பையனுக்கு கட்டித்தரேன்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணாக சொல்லி ஏமாற்றிடுறாரு. கடைசியில் அந்த பொண்ணு இப்படி 6 பொண்ணுங்களையும் கட்டித்தரேன்னு ஏமாற்றிட்டாங்களே, நாமாவது இவரோட போகணும்னு சொல்லி 2 பேரும் தப்பிச்சு ஓடி வந்து இந்த கோயிலுக்கு போகிறாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மடத்தில் தங்கும்போது பாம்பு தீண்டி அவர் இறந்து போகிறார். ஐயோ இப்படி ஆகிடுச்சே, உன் கோயிலுக்கு வந்து இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி நம்ம கதறி அழுதுது. அந்த நேரத்தில் சம்பந்தர் அந்த கோயிலுக்கு வந்திருக்கார். அவருடைய பதியத்தில் பாடுறார். ஒவ்வொரு பாடல்லையும் கடைசி வரி, உன்னை தேடி வந்த பெண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டியே பெருமானேன்னு இறைவனை நோக்கி பாடுறார். அப்போது அந்த ஆளுக்கு விஷம் நீங்கி அவர் உயிர் பெறுவதாக கதை. அதை அப்படியே சிற்பமாக அங்கே வச்சுருக்காங்க, சோழர் கால சிற்பம். இது அந்த திருமணமான ஆண் அவருக்காக போராடி உயிரை மீட்ட அந்த செட்டி பெண். இது அங்கே இருக்கிற ஒரே ஒரு கல்வெட்டு. இந்த பிள்ளையார் பாருங்க, இது வந்து முழங்கால் உயர்த்தி இருக்கு, ஆனால் அது இடுப்பு வரைக்கும் போயிருக்கு. இது அப்படி இல்லை, இடுப்பை தாண்டி போகுது மார்பு நோக்கி. இதை மூத்துவ ஜானுன்னு சொல்லுவோம், இது ஒரு காரணம். அதை தண்டபக்ஷம்னு சொல்லுவோம், அது ஒரு காரணம். பெருங்கடம்பலூர் ரொம்ப சின்ன கோயில், பெருசாக விசேஷங்கள் இல்லாதது, ஆனால் மாட கோயில். பாடல் பெற்ற கோயில்கள் இந்த 10ல் கீழ்வேலூர், தேவூர். தலங்கள், ஒரு தளம் உள்ள கோயில்கள் 3, 4, 2 தளம் உள்ள கோயில்கள் 3, 3 தளம் உள்ள கோயில்களும் மாட கோயில்களில் 3. தளம்னா இதுக்கு மேலே இருக்கிற ஒரு தளம், அது 2வது தளம். அந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணுறோம். நம்ம மாடின்னு சொல்கிறோம் இல்லையா, 2 மாடி வீடு, 3 மாடி வீடு, அதை போகலாம்.
விமான அமைப்பு ப்ரெசன்டேஷன் எத்தனை ஸ்லைடு இந்த மாட கோயில்களில் வட்டமாக இருக்குது பேசுகிறோம். திராவிடம் அறுகோணம் அது எண்கோணம், இன்னொன்று சாலை இல்லாதது நாகரம் தூங்கானை மரம். 5 வகை விமான அமைப்புகள் தமிழ்நாட்டில் கட்டடக்கலையில் இருந்திருக்கு. நம்முடைய சிற்பிகளுடைய திறமைகளை நினைத்து பாருங்கள். இவ்வளவு சிறப்பான கோயில்களை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டாமா? போற்றி பாதுகாக்க வேண்டாமா? இந்த கோயில்கள் நமக்கு மட்டும்தான், அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு இல்லையா? வரலாறு அவர்களை போய் சேர வேண்டாமா? தயவு செய்து நினைத்து பாருங்கள். கோயில்களுக்கு பத்துமையோடு ஒரு நீங்கள் விளக்கேற்றுங்கள். அதற்கென்று தனியிடங்கள் கோயில்களில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இறைவன் திருவடியில் தான் விளக்கேற்ற வேண்டும் என்று நீங்கள் பிடிவாக பிடித்தால் சோழர் கால சிற்பங்கள் இதுபோல் கருப்படித்து வீணாகிவிடும். அதற்கென்றே தனியிடங்கள் இருக்கிறார். அருள் கூர்ந்து விளக்கேற்றும் பொழுது அந்த இடங்களை தேடுங்கள். சோழர் கால வடிவங்களை, பல்லவர் கால வடிவங்களை நாம் பின்னால் வரும் தலைமுறைகள் பார்த்து ரசிக்க வேண்டாமா? அதற்காகவாது நாம் அவற்றை காப்பாற்றி தர வேண்டாமா? நம் எழுத்துக்களை எழுதுவதற்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது. ஏன் கோயில் சுவர்களை பாழாக்க வேண்டும்? எனக்கு தெரிந்தது, சென்னை கரையில் உள்ள ஒரு கோயிலில் காதலுக்காக காத்திருக்கும் ஒரு தம்பி சுவரிலேயே இறைவனை நோக்கி காதல் கடிதம் எழுதினார். எப்படியாவது எனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து சுவர் முழுக்க நுணுக்கி எழுதி எது செய்வது எது செய்யக்கூடாது என்பதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம். இந்த கோயில்களை காப்பாற்ற வேண்டியது எவ்வளவு அவசியமானது என்பதை அடுத்த காட்சியில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பாண்டியர் கைவண்ணத்தில் உருவான மிக அபூர்வமான ஆடல் சிற்பம் சிவபெருமானுடைய ஆடல் சிற்பம் செவல்பட்டியில் இருக்கிறது. அதற்கு தார்பூசி இருக்கிறார். சுடர்மணி விளம்பரம் போல அதை மாற்றியிருக்கிறார். நினைத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை பலமால் செய்ய முடியுமா? இந்த பூதகணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், தலைக்கு மேலே சாப்பாடு இருக்கு, ஆனாலும் யாரோ சொல்கிறத கவனமாக கேட்குது. கோயில்களை காப்பாற்றுங்க, அவை வரலாற்று கிழங்கு. அதை சொல்கிறதுக்கு சார் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.